மோட்டிவேஷனை தேடி நிறைய பேர் நிறைய விஷயங்களை பார்க்குறாங்க, நிறைய செல்ஃப் ஹெல்ப் புக்கில் மோட்டிவேஷனல் புக்ஸ் எல்லாம் படிக்கிறாங்க. ஆனால் முருகனே ஒரு மோட்டிவேஷன். ஆமாம், அப்படி மோட்டிவேட்டிங்கான முருகனை பற்றின ஒரு கதை அற்புதமாக. அவர்கிட்ட முருகப்பெருமானுடைய தெய்வங்கிறத தாண்டி அந்த அவர் பார்க்குற விதம், பழம் தேடி சாமிகிட்ட போகிறார், சிவபெருமான்கிட்ட பழம் வேணும்னு கேட்குறார். இவர் தான் உண்மையாலுமே ரூல்ஸை ஃபாலோ பண்ணது, உலகத்தை சுற்றிட்டு வரணும்னு ரூல்ஸு. விநாயகப் பெருமான் சுத்த முடியாதுன்னு சொல்லி, நீங்கள் தானே உலகம், உலகம் உங்களுக்குள்ளே இருந்தாருன்னா உலகத்துக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்குள்ளே உலகம் இருக்குது, உலகத்தை சுற்றி நீங்கள் இருக்கீங்க, உங்களையே சுற்றிக்கிறேன்னு சிவனையும் பார்வதியும் விநாயகர் சுற்றிவிட்டார். முருகப்பெருமான் உலகத்தையே சுற்றிட்டு வர்றார். வந்து பார்த்தா பழம் அங்கே போயிடுச்சு. நியாயப்படி போட்டின்னு வந்திருந்தா 2 போட்டியாளர் இருக்கும்போது தான் பரிசு கொடுத்துருக்கோம். போட்டியாளர் வராதுக்கு முன்னாடியே கொடுத்தான்னு முதல் தப்பு. 2வது தப்பு, ஆக்சுவல் ரூல்னு உலகம் சுற்றணும் அப்படின்னா, எப்போ நீங்கள் எனக்குன்னு உண்டானதை அங்கே கொடுத்தீங்களோ உன்னி நான் இந்த இடத்துல இருக்க மாட்டேன், எனக்குன்னு ஒரு இடத்த உருவாக்குறேன் அப்படின்னா ஒரு பாடம் என்னன்னா, நீ எப்பவுமே அடுத்தவங்ககிட்ட போய் நிற்காத, உனக்குங்கிறத நீயே உருவாக்கு. அப்சல்யூட் பிஸ்னஸ் மைண்ட் செட். இப்போ சமீபத்தில் நிறைய பேருக்கு அவேர்னஸ் இருக்கு, வேலைக்கு போகக்கூடாது, வேலைக்கு போக உங்களுக்கு ஆள்லையே நில்லுங்கன்னா, அதை முதல்ல சொன்னது முருகன் தான். உனக்கானதை எல்லாமே உன்கிட்ட இருக்கு, ஏன் அடுத்தவன்கிட்ட போய் கேட்குற, நீயே உருவாக்கு.